ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் உரையாற்றி வருகிறார். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் உரையாற்றி வருகிறார். பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசி வருகிறார். விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. ரிசர்வ் வங்கி தலைப்பில் தற்போது செய்தியாளர் சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ரெப்கோ வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை என ரிசர்வ் வங்கி ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரிசர்வ் வங்கியின் முடிவால் வீடு, வாகன கடன்களுக்கு வட்டியில் மாற்றம் இருக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் வங்கிகளுக்கான குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதம் மாற்றமின்றி 6.50% தொடரும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில்தான் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது ரெப்கோ வட்டி விகிதத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என ரிசர்வ் வங்கி ஆளுநர் தரப்பில் தற்போது செய்தியாளர் சந்திப்பின் போது பேட்டி என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ரிசர்வ் வங்கியின் இந்த முடிவின் காரணமாக வீடு, வாகன கடன்களுக்கான வட்டியில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது எனவும், அதே போன்று பார்த்தோம் என்றால் வீடுகளுக்கான வங்கிகளுக்கான குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதத்தை பொறுத்தவரையில் மாற்றமின்றி 6.50%ஆகவே தொடரும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.